வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காராமணி கொட்டை கத்திரிக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். இந்த காராமணி கொட்டையை க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இது பொடியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு கடாய் வச்சு எண்ணெய், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அதிலே போட்டு வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், உப்பு அதிலே போட்டு வதக்கி கொடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச காராமணி கொட்டையும் இதுக்குள்ளேயே ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற்றி கலக்கி கொடுங்க. கலந்தது கொஞ்சம் மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்தோடனே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.